கிராஜுவிட்டி அதாவது பணிக்கொடை. பிரைவேட் கம்பெனிகளில் வேலை பார்க்குற நம்மள பலருக்கும் இது ஒரு பெரிய கனவு. பல வருஷம் ஒரு கம்பெனிக்காக உழைச்சதுக்கு அந்த கம்பெனி நமக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை, ஒரு பரிசு தான் இந்த கிராஜுவிட்டி. ஆனால் இந்த கிராஜுவிட்டி பணத்தை வாங்குறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அதுக்கு சில கடுமையான விதிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த எல்லா விதிகளையும் மாற்றி கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு சூப்பர் டூப்பர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. வாங்க அது என்னன்னு தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த மெகா மாற்றம் என்னன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் ஒரு கம்பெனியில் நீங்கள் கிராஜுவேட்டி வாங்கணும்னா அந்த கம்பெனியில் தொடர்ச்சியாக 5 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும். இதுதான் ரூல். ஆனால் பல பேர் 4 வருஷம் 4.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போனால் அவங்களுக்கு கிராஜுவேட்டி கிடைக்காமலேயே போயிடும். இப்போ இந்த 5 வருஷ விதியை மத்திய அரசாங்கம் ஒரேடியாக தூக்கிட்டாங்க. புது ரூல் படி இனிமே ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரே ஒரு வருஷம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் கிராஜுவேட்டி வாங்க தகுதியானவர் ஆகிடுவீங்க. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம். குறிப்பாக ஒரு கம்பெனியில் இருந்து இன்னொரு கம்பெனிக்கு அடிக்கடி வேலை மாறுறதுல இப்போதைய இளம் தலைமுறைக்கு இது ஒரு பெரிய ஜாக்பாட். இந்த ரூல்ஸ் யாருக்கெல்லாம் பொருந்தும்? இது பெர்மனன்ட் ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும், அதாவது கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலை செய்கிற ஃபிக்ஸ்டு டேர்ம் ஊழியர்களுக்கும் பொருந்தும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய சமூக பாதுகாப்பு கொடுக்கும். இதில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயமும் இருக்கு. அது கிராஜுவேட்டி கணக்கிடுகிற முறை. இதுவரைக்கும் கிராஜுவேட்டியை நம்மளோட அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியை வச்சு தான் கணக்கு போடுவாங்க. ஆனால் இனிமே சம்பளத்தில் வர்ற மற்ற அலவன்ஸ்களையும் சேர்த்து ஒரு விரிவான ஊதியத்தை வச்சு கிராஜுவேட்டியை கணக்கு பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிடைக்க போற கிராஜுவேட்டி தொகை முன்னாடியை விட இன்னும் அதிகமாகும். இது ஊழியருக்கு கிடைக்கிற இன்னொரு பெரிய போனஸ். சரி, எதுக்கு இந்த திடீர் மாற்றங்கள்? மத்திய அரசாங்கம் நம்ம நாட்டில் பல வருஷமாக இருந்த 29 பழைய தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து 4 புதிய நவீன தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது சட்டங்கள் நவம்பர் 21ஆம் தேதியில் இருந்து அமலுக்கு வந்திருக்கு. அதோட ஒரு பகுதி தான் இந்த கிராஜுவேட்டி மாற்றம். இந்த புது சட்டங்கள்ல இன்னும் பல நல்ல விஷயங்களும் இருக்கு. இனிமே எந்த ஒரு ஊழியரா இருந்தாலும் அவங்களுக்கு கட்டாயமா அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் ஊழியர்களுக்கும் சமூக பாதுகாப்பு வசதிகளை கொடுக்கணும். 40 வயதுக்கு மேல இருக்கிற ஊழியர்களுக்கு வருஷம் இலவசமா மருத்துவ பரிசோதனை செய்யணும். பெண்கள் அவங்களோட சம்மதத்தோட போதுமான பாதுகாப்பு வசதிகளோட இனிமே இரவு நேரத்திலையும் எல்லா விதமான வேலைகளையும் செய்யலாம். ஆக மத்திய அரசாங்கத்தோட இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள், குறிப்பா இந்த கிராஜுவேட்டி விதி மாற்றம் நம்ம நாட்டில் வேலை செய்கிற கோடிக்கணக்கான ஊழியரோட வாழ்க்கையில ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இது தொழிலாளர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல சமூக பாதுகாப்பை கொடுக்கறதுலையும் ஒரு முக்கிய மைல்கல். பல வருஷமா பிரிட்டிஷ்காரங்க காலத்துல சட்டங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்த நம்ம தொழிலாளர் சட்டத்துறையில இப்போ ஒரு பெரிய நவீனமயமாக்கல் நடந்திருக்கு. இதோட முழுமையான பலன்களை நாம இனி வர நாட்களை பார்க்கலாம். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.